ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இந்த நல்ல ஆசீர்வாதமான நாளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உலகம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஜெயம் எடுத்த ஒரு நாளாய், மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்த நாளாய், கல்லறையை திறந்து அவர் இந்த பூமிக்கு உயிரோடு உள்ளவராய் வெளிப்பட்ட நாளாய் உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நல்ல நாளில் என்னோடு கூட இணைந்து வேத வசனத்தை தியானிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் உயிர்த்தெழுந்த திருநாள் நல்ல வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலேயும் கொலேசையரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இப்படியாய் எழுதுகிறார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் குறித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி அழகாய் எழுதியிருக்கிறார். பவுல் கொலேசு பட்டணத்திற்கு எழுதும் போது இதை அவர் எழுதுகிறார். அவர் முடிக்கும் போது சொல்லுகிறார், அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி. ஒரு தாயார் இப்படியா சொல்லுவாங்க, உயிர்த்தெழுந்த இந்த பண்டிகையை கொண்டாடுகிற நாட்களிலே அந்த தாயார் இப்படியா சொல்லுவாங்க, ஏசப்பா கல்லறையில அந்த கல்லை எட்டி உதைச்சு அப்படியே வந்து வெளியில நின்னாரு பாருங்க அப்படிம்பாங்க. அப்போ அவர் சொல்லுகிற அந்த வாக்கினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அவரு கல்லறையை உதைச்சு ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நமக்காக ஆண்டவர் இதுல சொல்லி இருக்கார் பாருங்க. பவுல் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில வெற்றி சிறந்தார் என்று சொல்லி, நமக்கு எதிரான சாத்தானுடைய வல்லமைகளை எல்லாம் கர்த்தர் ஜெயிக்கும்படி மரணத்தின் அதிகாரியை மரணத்தினாலேயே அவர் வெற்றி சிறந்தார். மரணத்தின் அதிகாரியை மரணத்துக்குள்ளாகவே சென்று ஆண்டவராகிய தேவன் உயிரோடு கூட எழுந்து வெற்றி சிறந்தார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களுக்கும் எனக்குமாக ஆண்டவர் வெற்றி சிறந்திருக்கிறார். அவர் ஜெயிச்சிருக்கிறார். மரணத்திற்குள்ளாக போகிற ஒவ்வொருவருக்கும் அவர் ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். சாபங்களை, பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை எல்லாவற்றையும் அவர் ஜெயித்த தேவனாய் நமக்காக மரணத்தை ஜெயித்து இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் உயிர் தெழுந்தவராய் இன்றைக்கும் உயிருள்ளவராய் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். அவர் அன்னைக்கு ஜெயிச்சார் அப்படின்னா இன்னைக்கு நம்மாலையும் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். வியாதிகளை, நோய்களை, பேய்களை, பிசாசுகளை, இன்னும் நமக்கு எதிராய் வருகிறதான வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் நாம் வெற்றி சிறக்க முடியும். ஏனென்றால் வெற்றி சிறந்தவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் வெற்றி சிறந்தவர் வாசம் பண்ணுகிறார். கல்லறையை திறந்தவர் வாசம் பண்ணுகிறார். கல்லறையை திறந்து உயிர் தெழுந்து நமக்குள்ளாக தூய ஆவியாய் வாழுகிறவர் வெற்றி சிறந்தவராய் வாசம் பண்ணுகிறார். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம், எதை குறித்தும் கலங்க வேண்டாம். ஜெயம் எடுத்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். சாத்தானை மாத்திரமல்ல, இந்த உலகத்தை ஜெயித்தவர் நமக்குள்ளாக இருக்கிறார். நிச்சயமான அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். ஜெபிப்போமா. சர்வ வல்லவரே, நீர் மரணத்தை ஜெயித்தவராய், மரணத்தின் அதிகாரியே, மரணத்தினாலேயே ஜெயித்தவராக நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. நீர் வெற்றி சிறந்த தெய்வன் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு எல்லாவற்றிலையும் நீர் வெற்றி சிறந்தவராய் நீர் எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறீர். எங்களாலேயும் ஜெயிக்க முடியுமா? நீயாகவே என்னை விசுவாசிக்கிறவன். நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று சொல்லி எழுதியிருக்கேன். நீர் ஜெயித்தவர் என்றால், நீர் எங்களோடு கூட இருக்கிறதுனால எல்லாவற்றையும் எங்களாலேயும் ஜெயிக்க முடியுமே, எல்லாவற்றையும் எங்களாலேயும் ஜெயிக்க முடியுமே. ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலே என்னென்ன காரியங்களோடு கூட இருந்தாலும் சரி, வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்து சகலவற்றையும் வெற்றி சிறக்க செய்கிறார். உலகம் முழுவதும் ஆண்டவரே, இது ஒரு பண்டிகையாய் அல்ல, எங்களுக்கு தினம் தினம் இயேசு வெற்றி சிறந்தவராய் கல்லறையை திறந்து வெளியே வந்து உயிர் திறந்தவராய் தினம் தினம் எங்களுக்கு இருக்கிறதுனால ஆண்டவரே, இதை ஒரு சடங்காச்சாரமாய் அல்ல, ஒரு பண்டிகையாய் மாத்திரம் அல்ல, ஆண்டவரே, வெற்றி சிறந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்கிற கொண்டாட்டத்தோடு நாங்கள் கொண்டாட கிருபை செய்கிறார்.
சமூகத்தில் நாங்கள் ஜெயம் பெற்று சொல்லுவோம். ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். நல்ல ஆமென். வெற்றி சிறந்த